ஒரு அழகான தோட்டத்துல நிறைய பூக்கள் இருந்துச்சு. அங்க ரெண்டு ரோஜா பக்கத்து பக்கத்துலயே இருந்துச்சுங்க. ஒரு ரோஜா நல்லா பெருசா சிவப்பு கலர்ல இருந்துச்சு. இன்னொரு ரோஜா சின்னதா எப்பயும் போல இருக்கிற ரோஜா மாதிரியே இருந்துச்சு. இந்த காட்டுலயே என்னோட அழகான பூ இருக்குதா என்ன? என்ன மாதிரி அழகான பூலாம் இந்த மாதிரி இடத்துல பூத்ததுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. ஆஹா, எவ்வளவு அழகான தோட்டம்! இங்க நிறைய அழகான பூக்கள் இருக்குது. என்னது? இங்க நிறைய அழகான பூக்கள் இருக்குதா? இங்க அழகான பூனா நான் மட்டும்தான். நீ போய் என் பக்கத்துல பூத்திருக்கியே. என்னக்கா இப்படி பேசுறீங்க? எல்லா பூக்களும் ஒண்ணுதானே, எல்லாம் நம்ம நண்பர்கள் தான். அது உனக்கு, எனக்கு இல்ல, சரியா? என்ன ரொம்ப பேசிட்டே போற? பாவம் பார்த்து மன்னிச்சு விடுறேன், ஒழுங்கா இரு. அப்ப அங்க ஒரு எறும்பு நடந்து வந்துச்சு. அந்த ரோஜாவை பார்த்ததும், ஆஹா எவ்வளவு பெரிய ரோஜா அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்துல போய் நின்னுச்சு. ஏ சின்ன எறும்பே, என்ன ஏன் பக்கத்துல நிக்கிற? இவ்வளவு அழகா இருக்க, என் அழகா எடுத்துட்டு போயிடுவ போல. இங்க இருந்து முதல்ல கிளம்பு. உன் பக்கத்துல நின்னதுக்கு இப்படி சித்திர? அழகா இருக்க, ஆனா வாய் ரொம்ப அதிகம். இப்படி பேசினதும் எறும்பு அங்கிருந்து கிளம்பிருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பட்டாம்பூச்சி அங்க வந்து பெரிய ரோஜா மேல உக்காந்துச்சு. இந்த பாரு பட்டாம்பூச்சியே, என் மேல வந்து உட்காந்து என் அழகா கெடுத்துறாத. உங்களுக்கு தான் இதே வேலையா போச்சா? வரிசையா வந்துகிட்டே இருக்கீங்க, முதல்ல இங்கிருந்து கிளம்பு. என்ன, இந்த காட்டுலயே நீதான் அழகான பூ மாதிரி பேசுற? உன்னை விட அழகான பூவெல்லாம் இருக்கிறாங்க, தேவையில்லாம சீன போடாத. யாரு நான் சீன் போறேனா? நீ அழகா இல்லைன்னு என் மேல வந்து உட்காந்து என் அழகா கெடுக்க வந்துட்டு நான் சீன் போறேன்னு சொல்றியா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்த உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. எல்லாத்துக்கிட்டையும் இப்படியே கோவமா பேசாதக்கா, எல்லாம் நம்ம நண்பர்கள் தானே, உக்காந்து போகட்டும் விடு. நீ இந்த பட்டாம்பூச்சிக்கு வக்காலத்து வந்துறியா? நீ எல்லாம் ரோஜா குடும்பத்துல பிறந்ததுக்கே சந்தோஷப்படணும். இந்த மாதிரி சின்ன புருஷன் கிட்ட சப்போர்ட் பண்ணிட்டு அவ்வளோதான் பார்த்துக்க. திமிர பிடிச்ச ரோஜாவா இருக்கிறியே, உன் பக்கத்துல இருக்கிற ரோஜா எவ்வளவோ பரவாயில்ல. அப்ப அங்க இருக்கிற ஒரு மரத்துல காக்கா ஒன்று உக்காந்துட்டு இருந்துச்சு. ஆஹா, அழகான பட்டாம்பூச்சியெல்லாம் இருக்குதே. ஆ, இவ்வளவு அழகான ரோஜாவா? இதை மட்டும் நம்ம மனைவி கிட்ட கொடுத்தோம்னா நமக்குள்ள இருக்கிற சண்டையை மறந்து பேசிடுவா. இப்படி சொல்லி காக்கா வேகமா பறந்து வந்து அந்த ரோஜாவை கவ்விட்டு போயிருச்சு. பாத்தியா, கண்ணிமிக்கிற நேரத்துல எது வேணா நடக்கலாம். இவ்வளவு நேரம் நான் தான் இந்த காட்டுலயே அழகுன்னு சொல்லிட்டு இருந்தா, பாவம் அவளோட அழகே அவளுக்கு ஆபத்தா மாறிடுச்சு. ஆமா பட்டாம்பூச்சி, நீ சொன்னது சரிதான். அழகா இருக்கன்ற திமிர்ல எல்லாத்துக்கிட்டையும் சண்டைக்கு போனா, இப்ப அவளோட அழகே அவளுக்கு ஆபத்தா மாறிடுச்சு பாத்தியா?